வந்தாலே யாரா? மகாராணி. மகாராணியா? மகாராணினா ஒரு நாட்டுக்கரசு. நாட்டுக்கு ஆமா அரசு. என்ற வாயை இருக்கிற இல்ல பாப்பு ரெடி ஆகுவானா? உனக்கு எவ்வளவு வேணும் சம்பளம்? டேய் அந்த புள்ளை சேர்த்து விடுறான். டேய் வருவாரு பாரு. அங்காண்ட போய் எடுக்கிறா. டேய் நீ எனக்கு புரோக்கர்தான்றா. டேய் பா டேய் வாசிக்கிறேன். டேய் மூச்சு நான் சொல்ற மாதிரி இருக்கு. பாப்பு நல்லா இருக்குமா? பாப்பு நல்லா இருக்கு பாட சுண்டி ஊம்பி இல்ல முட்டாய் ஊம்பி. டேய் பாப்பால எங்க கோமாளி நல்ல மனுஷன் அப்படின்னு போய் வர சொல்றியா? உனக்கு எடுக்க ஒரு ஐஸ் கிரீம் வாங்கி கொடுக்கணும். சரி நீ இருக்கிற அளவுக்கு போடு போடு.
குதிக்காரங்களாம் ஏற்றுங்கிறாங்களே. எங்க மாமா இந்த சபையில நான் முதலா வந்திருக்கிறேன். செவ்வாழ தண்டாட்டம், சக்க சவையல், பப்பாளி குளமாட்டம், பல பழங்கள் நான் வந்து என்னோட பேசுறதுக்கு ஒரே ஆளான ஆளை கூட கோயில் பூசாரி இருக்கிறவர் போல. யாருக்கிட்ட தான் போகுது அதெல்லாம் என் வீசுவாங்களே. எடுத்து சொல்றா நீங்க. எடுத்துதான்னு சொல்லிட்டு மகராச எடுத்து சொல்றா. என்ன பத்தியானு சொல்ற? அம்மா ஆமா. மருத்துவர் ஜிஹெச்ல குழந்தை வருந்தா எடுத்து சொல்றா. எடுத்துதான்டா சொல்றேன். இப்ப நான் எடுக்காம சொல்றேன். இங்கதான்டா எடுத்து டாக்டர்னு சொல்லிடு. டாக்டர் சொல்றேன். குளத்தூர் ஜிஹெச்ல எப்படின்னா குளத்தூர் ஜிஹெச்ல குழந்தை பிறக்கும் இல்லையா? குழந்தை பிறந்துச்சுன்னா எடுத்து சொல்றா. எடுத்து சொல்றா. சொல்றதுக்கும் விடுறது இல்ல. எல்லாம் இந்த அடி அடிச்சுக்கலாம். எடுத்துதான் சொல்றதுக்குள்ள விடுறானா? குளத்தூர் ஜிஹெச்ல நம்மள விடவும் மாட்டேங்கிற. இறா சொல்றா. சொல்றேன் பத்தி தெரியுமே. பெருமை தாண்டா சொல்றேன். இங்க இருப்பா. குளத்தூர் ஜிஹெச்ல குழந்தை பிறக்கும் இல்லையா? எடுத்து வீசுவாங்களே நஞ்சு, அதெல்லாம் பொறுக்கி தின்ட்டு எடுத்து சொல்றா. எடுத்து சொல்றா. எடுத்து சொல்லனா என்ன பண்ணி சொல்லணும்? எடுத்து சொல்றா. இடக்கையில் அடிச்சாதான் எனக்கு தெரியுது. இதுக்கு மேல அவ்வளவு தூரம் என்னால போக முடியல. சரி, குளத்தூர் ஜிஹெச்ல குழந்தை வரந்தா இந்த நஞ்செல்லாம் வீசுவாங்களே, அதை பொறுக்கி தின்னு வேறு மூக்குல எல்லாம் வடிஞ்சிட்டு இருக்குது. நாய், பரதேசி நாய் பண்ணாட. இந்த நாய் கிட்ட போய் கேளு, பதில் சொல்லு. நல்லா பேசுவானா? அவன் பேரு என்ன? கிட்டன்னு. அவன் பேருதான் கிட்டு. கிட்டு அண்ணா. ஏய், நல்லா இருக்கு. காதல கேக்குமா? நல்லா கேக்கும். சூப்பரான பையன். அப்படியா? டாக்டர் வேலை தான் வந்துச்சு. கடைசியில பொறுக்கி திங்கிற வேலைக்கு போயிட்டான். கூப்பிடுறேன். நீ கூப்பிடுமா? என்ன நம்பி கூப்பிடு. அப்படி அவன் கேட்கலன்னா நான் இருக்கிற உனக்கு. உன்னை நான் 3 மாசத்துல முன்னுக்கு வர வைக்கிறேன். இப்படி சொல்ற ஏன்மா? என்ன நம்புமா? நான் நம்புறேன். நம்புறேன். அப்படி நம்புறேன். நம்புறேன். சரி அண்ணா, கூப்பிட்டுதான் பாக்கட்டுமா? கூப்பிடுமா? என்ன செவிட்டு போது காது கேட்காது. கொஞ்சம் சவுண்ட காது கேட்காது. ஓ கிட்டு, இன்னும் கொஞ்சம் தூரமா கூடுற பேசிய. ஓ கிட்டு, ஓ இன்னும் காது கேட்கல. அதுல என்ன பேசிய? இன்னும் காது கேட்கல. பேசியா கூப்பிடு. ஓ கிட்டு, ஆனா புறாக்குறேன். சுடுகாட்டுல வந்து பொண்ண மாதிரி வந்து நின்னா எப்படி நான் பேசுறது? அருமையான மனுஷன். என்ன பேரு கிட்டு. தூரம் வந்து எப்படி? உன்ன பேரு பக்கத்துல இருந்த கிட்டு. கிட்டு தூரமா போயிட்டா? கொஞ்சம் தூரமா போய் ஓ கிட்டு, ஓ கிட்டுன்னா அதனாலவே அம்மா ஆசைப்பட்டுருச்சு. இந்த பேர் யாருன்னு வச்சாங்க? அப்படி கேக்குறீங்க? ஓ அப்படி. எங்க தாய் தாப்பன் தான் குத்தி கிட்டுன்னு பேர் வச்சாங்க. பேர் வச்சுட்டாங்களா? அப்புறம் பேர் வச்ச உடனே என்ன ஆகி போச்சு? ஒரு ரிக்கு வண்டிக்கு போயிட்டானே. வெளிநாட்டுக்கு போய் 6 மாசம் ஆச்சு. எங்க அக்கால வந்து பாக்குறதும் இல்ல. யாரு? எங்க அக்கா புருஷன். அப்புறம் என்ன ஆகி போச்சு? அக்கா புருஷன் அங்க வெளியே வந்த உடனே வெளிநாட்டுல இருந்து வந்து பாக்குற போது எங்க அம்மா ஒண்டியா இருக்குது. நானும் எங்க அக்காலும்
எங்க வர புடிங்கிட்டு பில்லு புடிங்கிட்டு இருந்தோம் ஓ, தோட்டத்துல வயல்ல. தோட்டத்துல சரி சரி புடிங்கிட்டு இருக்கிற போது என்ன ஆகி போச்சு அவரோட மருமாவி வேற 6 மாசம் ஆகி கழிச்சு இன்னைக்கு தான் வந்திருக்கிறானே அப்படின்ட்டு எங்க மாமியாரு எங்க அம்மா அப்படி ஒடியாரா அம்மா மருமக வந்துருச்சு வந்துருச்சு மகளை போய் கூப்பிடலாம் அப்படின்ட்டு அப்படின்னு சரி வரும்போது வந்து டே கெட்டுனுச்சு சரி பாவம் 6 மாசம் கழிச்சு வந்திருக்கிறானே மகளை கூப்பிடுறது ஃபர்ஸ்ட் டைம் கிட்ட இருந்துச்சு டே கிட்டேனுச்சு நல்ல வரப்பல ஒரு பாறையில் நிச்சு டே கிட்டேனுச்சு யாமோ யாமோ சரி அப்புறம் அக்காலா வர சொல்லு மாமை வந்திருக்குது ஓ கிட்ட மாமா வந்திருக்கிறாரு அக்கா வர சொல்லு மாமா பாக்கிட்டு பாக்கட்டு நான் தூரம் வந்து அதனாலதான் கிட்டுன்னு பேர் வச்சுக்கிறாங்க சரி அம்மா ஆனால் பாக்கட்டும் நாம 22 பேரும் பேசிக் கொண்டிருந்தோம் ஆமா சனியா அதாவது வெகு நேரங்கள் கடந்து விடும் சரி ஆனால் அம்மா இதா அதாவது இந்த ஊர் பேர் என்ன ஊர் பேர் என்னடி ஒரு பேர் எனக்கு தெரியாது செட்டிப்பட்டி 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 என்ன நமக்கெல்லாம் தாய் திருநாடாக வேண்டும் இல்லையா அப்பேற்பட்ட தாய் திருநாட்டில் இன்று ஓர் இரவு இங்க ஏன் எதற்காக அரங்கேற்றம் இதா நல்லா வேடி வேடி அவங்க பொழப்புல பாவம் என்னடி கடை கறி தின்னு குசு வராதனால சும்மா ரொம்ப குசு விட்டு நம்ம காலையில் கூட்டு பார்க்க வந்திருக்கிறாங்க அப்படி ஆனால் அம்மா அதாவது பாங்காட்டு மாரியம்மன் இல்ல சரி பாங்காட்டு மாரியம்மன் சாமண்டி மாரியம்மன் அதாவது திருவிழாவை முன்னிட்டு இன்று ஓர் இரவு அதாவது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் குத்தாலத்தூர் கிராமத்தில் குத்தாலத்தூர் கிராமம் நடூர் என்கின்ற நாடக குழுவினரை அழைத்து வந்து கலைவாணி நாடக குழுவினர் அதாவது இன்னும் நமக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடிய அதாவது வி தங்கவேல் அவர்களும் கே தங்கவேல் அவர்களும் இன்னும் நமது அருமை பெரியசாமி வாத்தியார் அவர்களும் இன்னும் அத்தியூரை சேர்ந்த நமது குழலுக்காரர் இன்னும் நமது கடம்பூரை சேர்ந்த அதாவது மத்தாளத்தில் சிறந்த மிருதங்க சக்கரவர்த்தி நமது சீரங்கண்ணா அவர்களும் அளவற்ற வேறும் இன்று ஓர் இரவு நாடகத்தை அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அரும்பாடுபட்டு நம்மளை அழைத்து வந்து அண்ணன் மமது அழைத்து இன்று ஓர் இரவு நாடகம் அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்று ஓர் இரவு என்னடி நாடகம் என்னை சொன்னியா நீ சொல்லவில்லை மேட்டூர் மேட்டூர் பாத்தியர்னு சொன்னீங்க உன்னே சொல்லணுமா நமது அருமை கல்காலூரில் சிறந்த அதாவது கோமாளி என்ற எத்தனை கோமாளி எல்லாம் இருக்கலாம் பலாயிரம் கோமாளி ஆனா வாயலக கோமாளினா நம்ம கோமாளினா இல்லையா அப்பேற்பட்ட கோமாளி வேஷத்தில் சிறந்த நமது அருமை பெரியசாமி கோமாளி அவர்களும் அனைவற்ற வேறு சேர்ந்து இன்னும் இந்த நாடக கலைவாணி நாடக சபாவை ஏதோ எங்களால் தெரிந்தளவு நாங்க நடத்தி வருகின்றோம் ஆனாலமா அப்படி இருந்துட்டாலும் நம்ம இன்று நடத்தக்கூடிய நாடகம் என்ன இந்த நடத்தக்கூடிய நாடகம் என்னன்னு கேக்குறேன் இல்ல ஏன்னா அண்ணா இந்த ஆயா ஒரு கரண்டி என்னத்தான் கொடுக்காது உனக்கு பூசிட்டு விடுறதுக்கா இல்ல ஆயா என்ன கொடுத்துருக்கேன் தெரியாமதான் கேக்குறேன் இங்கதான் கை வைக்கிறிய என்னாடி இது என்ன உனக்கு முட்டுக்கல் அந்த என்ன காய் அழியே போயிடும் என்னாடி ஆம்பளை தொட என்ன உங்க வீட்டுக்காரி தொட்டது இல்லையா ஏன் நான் தொட்டுட்டு உங்களுக்கு வந்துரு பாப்பா ஓருக்குமே வந்துரு பேசி சரி அம்மா பேசக்கூடிய வார்த்தைகள் போனால் போக சரி பாப்பா எங்கடி கை வைக்கிற எங்க வச்சு தோந்து பேசுடி அப்படி இருந்தாலும் சரி இன்று ஒரு இரவு நடத்தப்பட்ட நாடகம் என்ன நாடகம் என்ன நாடகம் என்னடி நாடகம் ஆகாய கந்தர்வ நாடகம் ஆகாய கந்தர்வ வருவதம் அப்படி என்று சொல்லப்பட்ட நாடகத்தில் நான் யாராக வந்திருக்கின்றேன் யாரு பாப்பா என்னுடைய பெயர் என்ன உன் பேர் தான் என்ன அதற்கு முன்பதாக இங்க ஆழ்ந்து அமர்ந்திருக்க அனைவற்றவர்களும் இன்னும் தூண்டாமணிகளுக்கு துளிரிட்டு அறிந்தாலும் தூண்டுகோல் வேணுமா அப்பேற்பட்ட புண்ணியவன் யார் தெரியுமா நம்மளது சின்ராஜ் அண்ணா அவர்கள் குறையை சேர்ந்த சின்ராஜ் அவர்கள் இன்னும் நம்மளது மயில்சாமி அப்பா அனைவற்ற வேறும் அதாவது அருமாடு வெட்டு அழைத்து வந்து ஒரு இரவு நாடகம் அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்மளெல்லாம் கூட்டி வந்து இன்று ஒரு இரவு நாடகம் அரங்கேற்றம் ஆனாலமா அப்படி இருந்துட்டாலும் இந்நாடகத்தில் நான் யாராக வந்திருக்கின்றேன் யாரம்மன் பேர் என்ன பேரு தான் என்ன அடி பட்டா போட்டி காரி நீ பாலா தொப்பி வாடி
அப்படி அம்மா அப்படி இருந்தாலும் சரி நாடகத்தில் நான் யாராக வந்திருக்கின்றேன் யாரு என்னோட பேர் என்ன உங்க பேர் தான் எனக்கு என்ன தெரியுமா என்ன சொல்லு பாப்பா நானே சொல்றேன் அம்மா அந்தரங்கள் வேதர் மச்ச சுந்தர வடிவம் இல்ல சரி தொகையோ ரதிகள் மச்ச என்னோட பெயரா லலிதா என்று தெரியுமா உன் பேர் தான் லலிதா ஆமா சரி 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 அப்படி நான் லலிதா என்று இருந்துட்டாலும் என்னுடைய பேர் இருந்துட்டாலும் அம்மா என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தையா யாருங்க நான் எப்படி பேசுறேன் எப்படி எங்க மாமனார் மாமியார் யாரு உங்க மாமனார் மாமியார் சரி அப்பா அம்மா யாரு அப்படி
நாள் சுமந்து 10 மாதம் 300 நாள் சேர்ந்து ஈன்றெடுத்த ஆஹா ஒரு தாயார் ஆ யார் தெரியுமா? யாரு ஒரு தாயாரோ கனகவல்லி. ஓ தாயாரோ கனகவல்லி ஆமா. ஆ ஒரு தாயார் என் தந்தையாரோ ஆ கனகமகாராஜன். கனகமகாராஜன் அப்படி ஆ அப்படி இருந்தாலும் பாப்பா அம்மா, இப்படி வாழ்வி செய்து ஆ, சோடு புள்ளை பண்டி ஆமா உனக்கு யாரை கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படி ஆ 16 வகை பருவம் அடைந்துள்ளேன். நான் யாரை திருமணம் செய்து யார எப்பேற்பட்ட மன்னரை திருமணம் செய்து எப்படிப்பட்ட மனிதன்? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். ஆ என்னம்மா ஓய் அப்படி இருந்தாலும் இதோ என்னுடன் பிறந்த ஆ தங்கைமார்கள் அனைவற்ற பேரும் தங்கச்சி இருக்குதா ஆமா. ஆ சரி அரமனையில் இருக்கின்றார்கள். ஆ ஆ அண்ணவர்களை அழைத்து வா. சரிம்மா அடுத்த சமாச்சாரம் போய் பேங்க் சார் வாங்கி நீட்டா போய். ஏய்,